ஹாய் வியூவர்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது உங்கள் ஜெயஸ் டெக்னாலஜி. நான் யாரெல்லாம் ஜெயஸ் டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கீழே இருக்கிற கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் ஐக்கன் கிரியேட் ஆகும், அதை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்து போகிற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அமேசான் ஃபாரஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். அமேசான் அப்படின்னு எடுத்தாவே 90s 2K கிட்ஸ் வரைக்கும் அதாவது தெரிஞ்ச ஒரு விஷயம் ஃபாரஸ்ட் அமேசான். அந்த அமேசானை பற்றி சீக்ரெட்ஸ் எப்படி உருவாச்சு எல்லாத்தையும் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த அமேசான் எடுத்துக்கிட்டாவே முழுக்க ஒரு காடு. அது வந்து பிரைசல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 9 நாடுகளை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த அமேசான் ஃபாரஸ்ட். அதோட இப்போ நம்ம இந்தியா, நார்த் இந்தியா, சவுத் இந்தியான்னு பிரிக்கிறோம், தென் இந்தியா, வட இந்தியான்ட்டு. நம்ம தென்னிந்தியாவோட முழு சைஸ் தான் பார்த்திங்கன்னா அந்த அமேசான் ஃபாரஸ்ட்டு. இந்தியாவில் பாதி அளவு எடுத்துக்கிது அந்த அமேசான் ஃபாரஸ்ட். அதுபோக இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமேசானில் ஒரு விதமான மண் இருக்குதாம்மா. அந்த மண்ணுக்கு பேர் டெராபிரேட்டா. அந்த மண் இயற்கையாக உருவானது அல்ல, அங்கே இருக்கிற அந்த காட்டுவாசிகளால் உருவாக்கப்பட்டது தான் அந்த மண். எப்படின்னா, நான் அங்கே விவசாயம் பார்க்குறதுக்கு அந்த மண் உகந்தது இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சவங்க இந்த மண், அந்த பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் வேஸ்ட், அப்புறம் எலும்பு இந்த விலங்குகளோட எலும்பு, எரிச்ச கறி, இதெல்லாம் ஒன்றா சேர்த்து இந்த மண்ணை உருவாக்குனாங்க. இது கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்குனாங்க. இப்போ அந்த மண் டெராபிரேட்டா அப்படின்னு சொல்லப்படுது அந்த மண். அது மட்டும் இல்லாமல் இந்த அமேசான் நம்ம உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இந்தியா 1947 வரைக்கும் ஆங்கிலேயர்கிட்ட, 1947 வரைக்கும் வெள்ளைக்காரங்கிட்ட அடிமைப்பட்டு இருந்துச்சு. அந்த வெள்ளைக்காரங்க அதே மாதிரி தான் அமேசான் ஃபாரஸ்ட்டையும் ஒரு பெரிய காட்டை நம்ம நாட்டுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அப்படி போனப்போ ஒரு பெண், அந்த பெண் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளைக்காரங்க எதிர்த்து நிற்கிறாங்க. அதை பார்த்து பயந்த அந்த வெள்ளைக்காரங்க அமேசான் ஃபாரஸ்ட்டில் ஒரு பெண்ணே எப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸான காலையும் நினச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் அது மட்டும் அப்போ இருந்த ஒரு சிவிலியனாக, அந்த அமேசான் சிவிலியன் சொல்லப்படுற அந்த அமேசான் காட்டுக்குள்ளே வாழ்ந்த மக்கள்லாம் இப்போ அதில் இருக்கிற 100% மக்கள்லாம் இப்போ வெறும் 10% மக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. 90% மக்கள் பார்த்திங்கன்னா அழிஞ்சிட்டாங்க. அதுக்கெல்லாம் காரணம் ஸ்மால் பாக்ஸ் அப்படின்னு ஒரு நோய். நம்ம சிக்கன் பாக்ஸ் மாதிரி ஸ்மால் பாக்ஸ்னு ஒரு நோய். அந்த மாதிரி நோய் வந்து அந்த காட்டுக்கு வந்ததே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அதை என்னன்னே தெரியாமல் இறந்துட்டாங்க, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சாப்பிட்ற சின்ன இப்போ சாப்பிட்ற பொருட்கள்லேருந்து மரங்கள் வரைக்கும் அமேசான் இருக்கிற ஸ்பீசிஸில் ஒரு வெறும் 5%, அந்த 5% பொருட்கள் மட்டும்தான் இங்கே நம்ம எல்லா நாட்டுக்கும், உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுகளையும் கொண்டு வந்து நட்டு வச்சுக்கிறாங்க. அதுதான் இப்போ அமேசான் காட்டில் இருக்கிற 5% மரங்கள் தான் இப்போ இந்த உலக நாடுகள் இருக்குது. அது மட்டும் இந்த காஃபி கொட்டை, இந்த நம்ம இப்போ நார்மலாக மனுஷங்க காஃபி குடிக்காமல் வாழவே முடியாது. அப்படிப்பட்ட அந்த காஃபி பவுடர் செய்யறதுக்கான காஃபி கொட்டை பார்த்திங்கன்னா அமேசானில் தான் ஆரிஜினேட் ஆச்சு, உருவாச்சு. அந்த ஆங்கிலேயர்கள் வெள்ளைக்காரங்க பார்த்திங்கன்னா அந்த காஃபி கொட்டையை அங்கேருந்து அமேசான் காட்டில் கொண்டு வந்து தன்னை அமெரிக்காவில் வளர வச்சு இப்போது தமிழ்நாட்டிலேயே ஊட்டிலெலாம் இருக்குது அந்த காஃபி கொட்டை. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் பார்த்திங்கன்னா வெறும் 5% தான் அமேசான்லேருந்து வருது நம்மளுக்கு. மீதி 95% பார்த்திங்கன்னா அமேசானில் நம்மளுக்கே தெரியாத விதமான நிறையா இருக்குது. அப்படிப்பட்ட அமேசான் காடு பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக எரிஞ்சு இப்போ மேக்ஸிமம் அந்த தீ வந்து தடுத்துட்டாங்க. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இத்தனையோ பல ஏக்கர் கணக்கில் பார்த்திங்கன்னா அது அழிஞ்சிருக்குது அந்த தீயால். அந்த தீ வந்து தானாக பார்த்தல அந்த மக்கள் தான் பார்த்திக்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்மளாம் டீஃபாரஸ்டேஷன் பண்ணோம்னா மரத்தை வெட்டுவோம், ஆனால் அவங்க வெட்டமானாங்க, எரிச்சிருவாங்க, தேவையான அளவு மட்டும் எரிச்சிருவாங்க. ஆனால் இந்த டைம் அவங்க பற்ற வச்ச தீ பார்த்திங்கன்னா தன்னையும் மீறி பார்த்திங்கன்னா நிறையா காடு ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு. அதனால் நிறையா காடு பார்த்திங்கன்னா அமேசானில் அழிஞ்சிருச்சு. இப்போ அமேசானில் நிறையா ரேர் ஸ்பீசியஸு, இப்போ மரங்களாகட்டும், செடிகளாகட்டும், பூச்சிகளாகட்டும், பாம்புகளாகட்டும், விலங்குகளாகட்டும், எல்லாமே டிஃப்ரெண்ட் நம்ம கண்ணில் பார்க்காத ஸ்பீசியஸ்லாம் அங்கே இருக்குது. அதனால் இப்போ முக்கால்வாசி அழியிற கண்டிஷன் போயிடுச்சு. ஆனால் இப்போ அந்த பிரேசில் கவர்மெண்ட் அதை தடுத்துட்டாங்க. இது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். ஒரு மனிதன் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கான அடிப்படை காரணம் காற்று. அந்த காற்று சுத்தமான ஆக்சிஜன் கிடைச்சா மட்டும்தான் மனிதன் உயிர் வாழ முடியும். அப்படிப்பட்ட இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற சுத்தமான காற்றெல்லாம் நம்ம நாட்டிலேயே இந்த உலகத்துலேயே கிடைக்கிறது இல்லை. ஏன்னா அதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான். நம்ம மரத்தை பூரா வெட்டி அழிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாத பேப்பர் இண்டஸ்ட்ரி, நிறைய இந்த தெர்மோடைனமிக்ஸ் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்துருச்சு. அந்த இப்போ நிலக்கரி எரிக்கரிக்க பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் ஆகிட்டு கார்பன் டை ஆக்சைடு தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஆக்சிஜன் ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு. அந்த ஆக்சிஜனை நம்மளுக்கு தர்ற மரங்களை நம்ம வெட்டி அடிக்கிறோம்.
ஆனால் இப்போ நம்ம உலக நாடுகள்லேயே கிடைக்காத அளவுக்கு சுத்தமான காற்று பார்த்திங்கன்னா அமேசானில் மட்டும்தான் கிடைக்கும். அமேசானில் ஒரு நாள் உயிர் வாழ்ந்தால் கூட நல்லா சுத்தமான மனுஷனாக சுத்தமான காற்று சுவாசிச்சு ஆரோக்கியமாக வரலாம். அப்படிப்பட்ட காடு பார்த்திங்கன்னா இன்னும் அந்த காட்டுவாசிகளால் பாதுகாக்கப்பட்டிருக்குது. ஆனால் இந்த தீ பிடிச்சி எரிஞ்சங்காட்டி நிறையா காட்டுவாசிகள் அந்த மலைவாழ் மக்கள் நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை பார்த்திங்கன்னா அது உண்மையான நியூஸ் பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரில, எனக்கு தெரில, இன்னும் நிறைய இன்டர்நேஷ்னல் நியூஸ் கம்பெனிக்கே தெரில அதெல்லாம். ஆனால் அப்படிப்பட்ட அமேசான் காடு பார்த்திங்கன்னா அழிவுக்கான முக்கிய காரணம் நம்ம தான். அந்த அமேசான் காட்டை பார்த்திங்கன்னா இப்போ அந்த தீயை அணைச்சிட்டாங்க. அதனால் இப்போ நல்லபடியாக போயிட்டுருக்குது. இது வந்து அமேசானை பற்றி ஒரு விஷயம். அமேசானில் இருக்கிற சீக்ரெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவை நான் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜேஎஸ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.